ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோனா சாம்பியன் ட்ராஃபியோட ஸ்குவாட் வந்துச்சு. அந்த ஸ்குவாடோட ரிவ்யூ தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ லேட்டாக போகிறீங்கன்னா கொஞ்சம் வேலை புழு காரணமாக கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகுது கைஸ். ரோஹித் சர்மா கேப்டன், சுமன் கில் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துறாங்க. விராட் கோலி இருக்கிறாரு, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, அஸ்ஜீத் சிங், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா. இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு பிளேயர் மிஸ். நீங்கள் யாருங்கன்னா சிராஜை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சிராஜ் கேட்டது ரோஹித் சர்மா பதில் என்ன சொன்னார்னா, நியூ பாலில் ஒரு அந்தளவுக்கு பால் கிடைக்க மாட்டேது. இல்லை டெத் ஓவரில் கொஞ்சம் அவர் பால் கொஞ்சம் எஃபர்ட்டாக இருக்க மாட்டேது அவர் போலிங்கு. அதனால தான் அவர் ட்ராப் பண்ணமே தவிர வேறு எந்த காரணமும் ரோஹித் சர்மா சொன்னார். இதை தாண்டா நாங்கள் இவ்வளோ நாளாக நம்ம ருத்ராஜுக்காக பேசியிருந்தோம். இப்போ வந்து சிராஜினோடனே ஆர்சி ஃபேன் தூக்கின்னு வரானுங்களே, அதே மாதிரி தான் நாங்கள் ருத்ராஜ் எடுக்கல இவ்வளோ நாள் பேசினோம். அதே மாதிரி தான் ருத்ராஜ் இந்த சீரிஸில் எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச எப்பயே தெரியும் எனக்கு எடுக்க மாட்டாங்க. இந்தியா T20 எடுக்கலாம், எப்படியும் வந்து சாம்பியன் ட்ராஃபி எடுக்கிறான்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு. அல்லாமல் கௌதம் கம்பீர் கேட்டார், எனக்கு வந்து வைஸ் கேப்டன் வந்து சுமன் கில் வேணாம், எனக்கு ஹர்திக் பாண்டியா வேணும்னு கேட்டுருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிசிசி. வந்து ஏன்னா காரணம் தெரியல. எனக்கு வந்து இப்போ ஏன்னா சூப்பராக ஒரு கேப்டன் இதில் பும்ரா காட்சி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கும் பும்ரா இன்ஜுரி ஆகிறதுனால அவருக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இல்லை எப்படி சொல்கிறது, இப்போ எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்னா சுமன் கில் வந்து பெஞ்சில் உட்காரணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சுமன் கில் பெஞ்சில் உட்கார கூடாது. ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து சியாஸ் பேட்டில் ஆடுனுக்கிறார். அந்த பேட் வந்து இவர் எப்போ வேணால் போகிறாரு, வெளியே போகிறனால அந்த இடத்துல ஒருத்தர் வேணுன்றதுனால இப்போ சுமன் கில் அந்த இடத்துல பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவங்களே தான். ஏன்னா இந்த இவ்வளோ வாய்ப்பு ஒரு பிளேயருக்கு வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் யாருன்னா குத்துறாங்க எடுத்து பாருங்கள். ஸ்டாக்ஸில் வந்து யாருக்குமே அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. சுமன் கிலுக்கு மட்டும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. நம்ம ருத்ராஜ் கூட அந்தளவுக்கு வாய்ப்பு தரல. அதுதான் உண்மை. ஏன்னா டொமஸ்டிக்கில் என்ன இந்த சீரிஸ் அடிக்கும் போதே இவங்க ரன்னு நம்ம ருத்ராஜ் எத்தனை இல்லை. இப்போ வந்து 8 இருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஆனால் சுமன் கில் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது என்ன காரணம் தெரில. அது வந்து பிசிஐ வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ சாய் சுட்ஸ்லாம் செம ஃபார்மில் இருந்தார், அவரையும் எடுக்கல. ஏன்னா அப்புறம் கருண் நாயக் அவர் சொல்லவே தேவையில்லை. 7 இன்னிங்ஸை 799 ரன் அடிச்சு நம்ம விசிஐ சொல்லியிருந்தாங்க. விஜய் ட்ராஃபி யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்கள கண்டிப்பாக இந்தியன் டீமில் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனால் சரியாக செஞ்சாங்க கருண் நாயருக்கு வச்சு. ஏன்னா அந்த மாதிரி டொமஸ்டிக்கில் சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்து லாஸ்ட்டில் சாம்பியன் ட்ராஃபியில் ஸ்குவாடில் ஒரு ரிசர்வ் பிளேயரில் கூட எடுத்துன்னு போல கைஸ். அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி சஃப்ராஸ் கான் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆலியா கான் என்ன பண்ணாங்க தெரியல, அழிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. போக போக தெரியும். அதே மாதிரி டேலண்டான பிளேயர் எல்லாரையும் அழிச்சுனே இருக்கிறாங்க. சுமன் கில் மாதிரி டேலண்ட் இல்லைன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ண மாட்டார். அதுதான் கைஸ் நிஜம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள்.